பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதத்தின் முதல் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். கடந்த மாதம் முழுவதிலும் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமந்து வருவதைப் போல தேவன் நம்மை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் அல்லவா? ஒரு புதிய மாதத்தை காண செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார், என்ன நன்மையை வைத்திருக்கிறார், எப்படி நடத்த போகிறார் என்ற ஒரு யோசனை, ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் எழும்போம். ஆண்டவர் உங்களுக்கென்று கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். இந்த இடம் ரொம்ப அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குல்ல. எவ்வளோ அழகான இடம் பார்த்தீங்களா? இது எங்கே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நம்ம தமிழ்நாட்டில் சேலத்தில் இருக்கிற ஏற்காடு மலைப்பகுதி தான் இது. அங்கேருந்து பார்த்தா அந்த சிட்டியெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது இல்லை? ஆண்டவர் எவ்வளோ அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்திருக்கிறார் பார்த்தீங்களா? அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நினைக்கும் போது அவர் எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு ரசனையோடு அழகாக இந்த உலகத்தை உண்டாக்கினார் என்பதை பார்க்க முடியும். நம் வாழக்கூடிய உலகத்தை இவ்வளவு அழகாக நமக்கு சிருஷ்டித்து கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக அமைத்து தருவார் இல்லை? அவரை நம்பி அவருடைய கரத்தில் வாழ்க்கையை கொடுங்க. அவர் ரொம்ப அழகாக நம்முடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு உதவி செய்வார். நல்ல வாழ்க்கையை அமைத்து தருவார். சரியா? சரி, இன்றைக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் தருகிறார்? ஏசாயா 43:19 இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Behold, I will do a new thing. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் மகனே, நான் உனக்கு புதிய காரியம் செய்வேன். என் மகளே, நான் உனக்கு புதிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன புதிய காரியம் ஆண்டவர் செய்ய போகிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வனாந்தரத்திலே நான் வழி உண்டாக்குவேன், அவாந்தர வழியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வனாந்தரம்னா உங்களுக்கு தெரியல, நான் ஒரு வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கிறேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல, ஒரு வழியும் தெரியல. அதான் வனாந்தரம். வனாந்தரம் என்பது ஒரு வில்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பாதையும் தெரியாது, ஆள் நடமாட்டம் இருக்காது, எங்கே போகிறது, எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு இடம். இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அப்படி தவிக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் வனாந்தரத்தில் வழி உண்டாக்குவேன். அதுக்கு என்ன அர்த்தம்? வழி இல்லாத இடத்துல நான் வழி உண்டாக்குவேன். உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவன். ஒரு வழியும் இல்லை. என் வேலைக்கு, என் வருமானத்திற்கு, என் பிஸ்னஸுக்கு, என் படிப்புக்கு, என் குடும்ப காரியத்திற்கு எல்லாம் அடைக்கப்பட்டு விட்டது. வனாந்தரத்தில் நிற்கிற மாதிரி இருக்கு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்குவார், புதிய வழியை திறப்பார். அதுதான் புதிய காரியம். அது மாத்திரமல்ல, அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவாந்தர வெளியினா டெசர்ட், பாலைவனத்தில் தண்ணியை பார்க்க முடியுமா? அதில் ஆறையே ஆண்டவர் உண்டாக்குவாராம். அது எப்படி முடியும்? தேவனாலே முடியும். அதே மாதிரி தான், எது முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ தேவன் அதை முடிய செய்வார். இந்த மாதத்தில் புதிய புதிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வழி இல்லாத இடத்துல வழி திறக்கும். முடியாத காரியத்தை தேவன் முடித்து தருவார். அந்த அற்புதங்களை காண்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எனக்குரியது. என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். எனக்கு ஒரு வழி திறக்கப்படட்டும். நீர் முடியாததை முடிய செய்கிற தேவன், நான் விசுவாசிக்கிறேன். அந்த புதிய காரியத்தை எதிர்பார்க்கிறேன். நீ ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் ஒவ்வொரு நாளும் புதிய காரியத்தை செய்கிற தேவன். உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் புதிய நன்மைகள், புதிய ஆசீர்வாதம், புதிய கருவை, புதிய அபிஷேகம், அவருடைய எதிர்பார்க்கிற நன்மைகளை உண்டாக்கி தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழியில்லாத இடத்தில் வழி திறக்கிற தேவன், முடியாததை முடிய செய்கிற தேவன். இந்த மாதத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த அற்புதங்கள் நடப்பதாக. தினந்தோறும் புதிய காரியத்தை செய்து மகிழ பண்ணும். இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.